Good morning, teachers. I am Satya. Welcome to Satya's class. Today's classல X-ray absorption and fluorescence-னா என்ன அப்படின்னு ஃபுல்லா explanation கொடுத்திருக்கேன். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். X-ray absorption-னா என்னன்னு பார்த்துடலாம். X-rays ஒரு மெட்டீரியல்ல ஃபால் ஆகும்போது அந்த மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் அந்த எக்ஸ்ரே ஃபோட்டான்ஸுடைய எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸ்ரேஸ் ரெடியூஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். சரியா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எக்ஸ்ரே அப்சர்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்ரே அப்சர்ப்ஷன் ப்ராசஸ் 5 ஸ்டெப்ஸில் வந்துட்டு நமக்கு ப்ரொசீட் ஆகுது. ஸோ அதை வந்து இந்த டயக்ராமில் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். எக்ஸ்ரே ஃபோட்டான் ஸ்ட்ரைக் ஆன் ஆட்டம். ஒரு ஆட்டம் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அந்த ஆட்டமில் வெளியிலேருந்து வரக்கூடிய இன்சிடென்ட் எக்ஸ்ரேஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஃபால் ஆகுது. அடுத்ததாக என்ன ஆகும்? இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அல்லது இன்னர் ஷெல் அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் இருக்கக்கூடிய இன்னர் ஷெல்லில் தான் எனக்கு ப்ராசஸ் நடக்குது. அந்த இன்னர் ஷெல்லில் கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வெளியிலேருந்து வரக்கூடிய ஃபோட்டானோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுது, கெயின் பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ அடுத்ததாக என்ன ப்ராசஸ் நடக்கும்னா அப்படி அப்சர்வ் பண்ண எனர்ஜியை அந்த எலக்ட்ரானால் ரொம்ப நேரம் கையில் வச்சுட்டு இருக்கவே முடியாது. அதனால என்ன ஆகும்? அந்த எலக்ட்ரான் ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு மூவ் ஆகும். இட் மீன்ஸ் இஜெக்ட் ப்ராசஸ் வந்துட்டு நமக்கு நடக்கும். இஜெக்டட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். எலக்ட்ரான்ஸ் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் அன் ஆட்டம். ஆட்டம்ல இருந்து நமக்கு என்ன ஆகும்னா ரிமூவ் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃபோட்டோ எலக்ட்ரான் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக ஃபோட்டோ எலக்ட்ரான் அப்படிங்கிற நேம் வருது அப்படின்னா எக்ஸ்ரே ஃபோட்டான்ஸ்னால ஒரு எலக்ட்ரான் எனர்ஜியை கெயின் பண்ணி தென் அந்த ஆட்டம்ல இருந்து வெளியில மூவ் ஆகுது, இஜெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்துட்டு ஃபோட்டோ எலக்ட்ரான். இன்புட் அஸ் அ ஃபோட்டான் அண்ட் அவுட்புட் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இஜெக்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்ததா அந்த எலக்ட்ரான் ரிமூவ் ஆன பிளேஸில் எனக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா வேக்கன்சி இன்னர் ஷெல்லில் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ வேக்கன்சி கிரியேட் ஆகுது இல்லையா? ஸோ அதுதான் இந்த இடத்துல டாட்டட் லைன்ஸில் இண்டிகேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் போயிடுச்சு. அப்போ அந்த ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அயனைஸ்டு ஆட்டம் அப்படின்னு வந்து சொல்வோம். ஓகேவா? அந்த அயனைஸ்டு ஆட்டம் என்ன சார்ஜில் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்குது. ஏன்னா எலக்ட்ரான்ஸை இஜெக்ட் பண்ணிருச்சு. அதனால அதுக்கு பேர் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே இது வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் இந்த இடத்துல ஒரு 5 ஸ்டெப்ஸாக வந்துட்டு பாயிண்ட் பை பாயிண்டாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்ரே ஃபோட்டான் ஸ்ட்ரைக் அன் ஆட்டம். செகண்ட் ஒன் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த இன்னர் ஷெல் எலக்ட்ரான்ஸ். தேர்ட் ஒன் எலக்ட்ரான் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் தி ஆட்டம். ஃபோர்த் ஒன் வேகன்சி இஸ் கிரியேட்டட் இன் தி இன்னர் ஷெல். ஃபிஃப்த் ஒன் ஆட்டம் பிகம் அயனைஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த 5 ப்ராசஸையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக என்ன ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ரே அப்சர்ப்ஷன் ப்ராசஸ் நடக்கிறப்போ உள்ள என்ன ப்ராசஸ் வந்து ப்ரொசீட் ஆகுது, அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்கலாம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் ப்ராசஸ் அல்லது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்துட்டு கிரியேட் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அடுத்ததாக அந்த இஜெக்ட் ஆன எலக்ட்ரானுக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க. அது என்ன நேம் அப்படின்னு கேட்கலாம். ஃபோட்டோ எலக்ட்ரான். ஓகே. அதே மாதிரி எக்ஸ்ரே அப்சர்ப்ஷன் ப்ராசஸ் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான்ஸ்ல நடக்குமா இல்லை இன்னர் மோஸ்ட் செல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ல வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டால் இன்னர் ஷெல் எலக்ட்ரான்ஸ்ல தான் நமக்கு இன்ட்ராக்ஷன் ப்ரொசீட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் கேட்குற சான்சஸ் இருக்கு. அடுத்ததா இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸ்ரேஸ் என்ன ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். டிக்ரீஸ் ஆகுமா அல்லது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா இட் வில் கெட் டிக்ரீசஸ். ஓகே. ஏன்னா எனர்ஜி வந்து லாஸ் பண்ணுது இல்லையா? ஸோ அதனால எக்ஸ்ரேஸ் அதோடைய இன்டென்சிட்டியை வந்துட்டு வேல்யூல இருந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் பார்த்துடலாம். அதாவது ஃபார்முலா பார்த்துடலாம். இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸ்ரேஸ் டிக்ரீசஸ் எக்ஸ்பொனன்ஷியலி. இந்த வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஒன் வேர்ட் கொஸ்டின் கேட்பாங்க. இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸ்ரேஸ் அப்சர்ப்ஷன் ப்ராசஸ் நடக்கும்போது எப்படி வந்து டிக்ரீஸ் ஆகுது? லீனியராக டிக்ரீஸ் ஆகுதா எக்ஸ்பொனன்ஷியலாக டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டால் எக்ஸ்பொனன்ஷியலாக வந்துட்டு நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஃபார்முலாவில் எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா I ஈக்குவல் டு I நாட் இ பவர் மைனஸ் மியூ எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இதில் I அப்படிங்கிறது இன்டென்சிட்டி ஆஃப்டர் பாசிங் த்ரூ த மெட்டீரியல். I நாட் அப்படிங்கிறது இனிஷியல் இன்டென்சிட்டி. மியூ அப்படிங்கிறது லீனியர் அப்சர்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட். எக்ஸ் அப்படிங்கிறது திக்னஸ் ஆஃப் த அப்சர்வர். இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஒரு மெட்டீரியல் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த மெட்டீரியலுக்கான திக்னஸ் தான் வந்து எக்ஸ் அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த சைடு இன்சிடென்ட் எக்ஸ்ரேஸ். ஸோ இதோட இன்டென்சிட்டி வந்துட்டு ஒரு 5 லைன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த 5 லைன்ஸ் அவுட்புட்டாக வர்றப்போ நமக்கு 4 லைன்ஸாக வந்து ரெடியூஸ் ஆகி இருக்கு. ஓகேவா? ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து இன்டென்சிட்டி வேரியேஷன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன்லேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு வரக்கூடிய கிராஃப் என்ன ஆகும் அப்படின்னா I நாட் இனிஷியல் இன்டென்சிட்டியில் மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும்.
அடுத்தடுத்து ஐ வேல்யூஸ் நமக்கு ரெடியூஸ் ஆகிட்டே வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா கர்வுடைய அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீசிங் மேனரில் இருக்கும். ஓகேவா? ஸோ மெட்டீரியலோட திக்னஸ் எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக இன்டென்சிட்டியோட வேல்யூ நமக்கு என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? எக்ஸ்பொனென்ஷியலாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? எப்போல்லாம் வந்து இன்டென்சிட்டியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். எக்ஸோட வேல்யூ அதாவது திக்னஸ் ஆஃப் மெட்டீரியல் இன்க்ரீசஸ், இன்டென்சிட்டி வேல்யூ வில் கெட் டிக்ரீசஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் absorption coefficient. mu value increases means intensity value is also decreases. Okay, so இது ரெண்டுமே important point. Okay, ஏன்னா எக்ஸ்பொனென்ஷியலுக்கு மேலே என்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா mu and x அப்படிங்கிற ஃபேக்டர் தான் இருக்கு. mu அப்படிங்கிறது absorption coefficient, x அப்படிங்கிறது வந்து thickness of material. இந்த ஃபார்முலாவுக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க. என்ன நேம் அப்படின்னா பீர் லாம்பர்ட் லா. ஓகேவா? பீர் லாம்பர்ட் லா என்ன அப்படின்னு கேட்கலாம். I ஈக்குவல் டு ஐ நாட் இ பவர் மைனஸ் மியூ எக்ஸ். ஸோ இதுதான் பீர் லாம்பர்ட் லா. அடுத்ததா எக்ஸ்ரே அப்சர்ப்ஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அது மெட்டீரியல் அண்ட் திக்னஸை பேஸ் பண்ணி 2 கைண்ட்ஸில் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை 2 டிஃப்ரெண்ட் கோஎஃபிஷியன்ட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மாஸ் அப்சர்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட், அடுத்ததா என்ன அப்படின்னா லீனியர் அப்சர்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட். மாஸ் அப்சர்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட்டை நம்ம வந்துட்டு மியூ எம் அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். லீனியர் அப்சர்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட்டை மியூ அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ மியூ அப்படிங்கிறது ஹவு மச் பெர் சென்டிமீட்டர், அதாவது திக்னஸை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ. ஓகேவா? ஸோ மியூ அப்படிங்கிறது ஹவு மச் பெர் சென்டிமீட்டர், திக்னஸை வச்சு மட்டும் நம்ம டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லீனியர் அப்சர்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட் மியூ அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால தான் அதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் இன்வர்ஸாக இருக்குது ஆர் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஸோ மியூக்கு ஃபார்முலா என்ன எழுதலாம், 1/length அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். சரியா? ஸோ அடுத்ததா மாஸ் அப்சர்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட் மியூ சப்ஸ்கிரிப்டில் எம் அப்படின்னு வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹவு மச் பர் கிராம், மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டியை மட்டும் பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய அப்சர்ப்ஷன் ப்ராசஸ். ஓகேவா? ஹவு மச் பர் கிராம். ஓகேவா? இந்த கீவேர்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மாஸ் அப்சர்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா ஹவு மச் பர் கிராம் அப்படின்னு அர்த்தம். இதே இது மியூ அப்படின்னா ஹவு மச் பர் சென்டிமீட்டர் ஆர் மீட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ மாஸ் அப்சர்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட்டை மியூஎம்ங்கிற லெட்டரில் எழுதுறோம். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏரியா பை மாஸ் அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணலாம். ஸோ என்ன யூனிட் வரும், ஏரியாவோட யூனிட் வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர் பர் கேஜி அப்படின்னு வரும் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் கிராம் அப்படின்னு வந்துட்டு வரும். சம்டைம்ஸ் நம்ம எடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியலோட டென்சிட்டியோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் மியூஎம்மோட வேல்யூ டென்சிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம மியூஎம்மை எப்படி மாடிஃபை பண்ணி எழுதலாம் அப்படின்னா மியூஎம் இஸ் ஈக்குவல் டு மியூ டிவைடட் பை ரோ அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஸோ இதில் ரோ அப்படிங்கிறது டென்சிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ காமனாக மெட்டீரியலோட டென்சிட்டி வேல்யூஸ் அதிகமாக இருக்கிறப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா இது மியூஎம் இஸ் ஈக்குவல் டு மியூ பை ரோ. ஸோ வாட்டருக்கு மியூ பை ரோட வேல்யூ 0.2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் கிராம். இதே இது போனுக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா 0.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை கிராம் அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு வரும். சரிங்களா? ஸோ இதுலேருந்து கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். கிரேட்டர் மியூ ஆர் கிரேட்டர் எக்ஸ் எதை கிரியேட் பண்ணும் அப்படின்னா கிரேட்டர் அப்சர்ப்ஷனை கிரியேட் பண்ணோம். ஸோ அப்சர்ப்ஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ரேஸுடைய இன்டென்சிட்டி வேல்யூ நமக்கு என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஸோ இதை வந்து கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து எக்ஸ்ரே அப்சர்ப்ஷனை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டோட்டலாக 4 ஃபேக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் இசட் அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ ஹையர் அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் நிறைய வந்து அப்சர்ப்ஷனை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து அலுமினியம் அண்ட் லெட் அப்படிங்கிற 2 எக்ஸாம்பிள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லெட்டோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 82. ஓகே, அலுமினியமோட அட்டாமிக் நம்பர் 13. ஓகேவா? ஸோ அப்போ கம்பேர் பண்ணுறப்போ எதுக்கு வந்து அதிகமான அப்சர்ப்ஷன் இருக்கும், ஹையர் அட்டாமிக் நம்பர் லெட்டுக்கு தான் வந்துட்டு இருக்குது. ஸோ லெட் மெட்டீரியலுக்கு அப்சர்ப்ஷன் வேல்யூஸ் நமக்கு எப்படி இருக்கும்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அப்சர்ப்ஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு அட்டாமிக் நம்பர் பவர் n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ 3 to 4 நமக்கு வேரி ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஹையர் அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்க்கு நிறைய வந்து அப்சர்ப்ஷன் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக திக்னஸ் ஆஃப் அ மெட்டீரியல். ஸோ திக்னஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அதிகமாக இருக்கிறப்போ நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அப்சர்ப்ஷன் வேல்யூஸ் அதிகமாகும். ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ திக்னஸ் வேல்யூ அதிகமாகிறப்போ
அப்சர்ப்ஷன் வேல்யூஸ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். அதுதான் நம்ம ஃபார்முலாலே பார்த்துருப்போம். I is equal to I naught e power minus mu x அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதில் எக்ஸோட வேல்யூ எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா திக்னஸை இண்டிகேட் பண்ணுது. ஸோ திக்னஸோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக எனக்கு அப்சர்ப்ஷன் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்ததாக டென்சிட்டி. ஸோ டென்சிட்டியும் சேம் ஃபார்மேட் தான். டென்சிட்டி அதிகமாக அப்சர்ப்ஷன் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகிட்டே இருக்கும். நிறைய ஆட்டம்ஸோட அந்த ஃபோட்டான்ஸ் வந்து இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ அப்சர்ப்ஷன் ப்ராசஸ் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மியூ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரோ. ஸோ மியூ அப்படிங்கிறது அப்சர்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டென்சிட்டி வால்யூம். ஸோ டென்சிட்டி வந்துட்டு டென்சிட்டி வேல்யூ ஓகேவா? ஸோ டென்சிட்டி அதிகமாக எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அப்சர்ப்ஷன் வேல்யூஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்ததா வேவ் லென்த். லாங் வேவ் லென்த் எதை கிரியேட் பண்ணும் அப்படின்னா மோர் அப்சர்ப்ஷனை கிரியேட் பண்ணும். ஷார்ட் வேவ் லென்த் எதை கிரியேட் பண்ணும் அப்படின்னா லெஸ் அப்சர்ப்ஷனை கிரியேட் பண்ணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் அந்த 4 ஃபேக்டரில் திரும்ப கொஸ்டின்ஸ் வந்து எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா அந்த வேவ் லென்த்தை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ லாங் வேவ் லென்த் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்க்கு அப்சர்ப்ஷன் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஷார்ட் வேவ் லென்த் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ரே ஃபோட்டான்ஸ்க்கு அப்சர்ப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ்ஸராக வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக நம்ம மைண்டில் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அப்சர்ப்ஷன் எட்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இன்னர் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட பைண்டிங் எனர்ஜி ஃபோட்டான் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அப்சர்ப்ஷன் சடனாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த சடன் இன்க்ரீஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்சர்ப்ஷன் எட்ஜ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல் இதெல்லாம் இருந்தது இல்லையா? ஸோ இதோட பைண்டிங் எனர்ஜிஸ் ஒன்றுக்கும் வேறு பைண்டிங் எனர்ஜி வேல்யூஸ் வந்துட்டு நமக்கு இருக்கும் ஒரு எலக்ட்ரான்ஸ்க்கும். ஸோ அந்த கே ஷெல்லோட கே ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட பைண்டிங் எனர்ஜி எக்ஸ்ரே உடைய எக்ஸ்ரே ஃபோட்டான் எனர்ஜியோட ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அப்சர்ப்ஷன் ப்ராசஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த அப்சர்ப்ஷன் ப்ராசஸ் இன்க்ரீஸை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்சர்ப்ஷன் எட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கே எட்ஜ், அடுத்ததா எல் எட்ஜ், அடுத்ததா எம் எட்ஜ் அப்படின்னு வந்துட்டு நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ கே எட்ஜ் வந்துட்டு எப்போ நமக்கு கிரியேட் ஆகும் அப்படின்னா கே ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட பைண்டிங் எனர்ஜி ஃபோட்டான் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கே எட்ஜ். அடுத்ததா எல் எட்ஜ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? எல் ஷெல்ல பிளேஸ் ஆகிருக்கூடிய எலக்ட்ரானோட பைண்டிங் எனர்ஜி ஃபோட்டான் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது எல் எட்ஜ். அடுத்ததா எம் எட்ஜ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? எம் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட பைண்டிங் எனர்ஜி ஃபோட்டானோட எனர்ஜிக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு பேர் தான் எம் எட்ஜ் அப்படின்னு வந்துட்டு நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ இந்த எட்ஜஸோடைய டைப் என்ன அப்படின்னு கேட்பாங்க. கே எட், எல், எம் இந்த மூணுக்கு வந்துட்டு நம்ம என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்சர்ப்ஷன் எட்ஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத திரும்பவும் நான் சொல்லிடுறேன். இன்னர் ஷெல் எலக்ட்ரான்ஸில் இருக்கக்கூடிய பைண்டிங் எனர்ஜியோடைய வேல்யூ ஃபோட்டானோட எனர்ஜிக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்சர்ப்ஷன் சடனாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த சடன் இன்க்ரீஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்சர்ப்ஷன் எட்ஜ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். சரிங்களா? எக்ஸ்ரே அப்சர்ப்ஷன் அதோட டைப்ஸ் எல்லாம் என்ன, அப்புறம் அப்சர்ப்ஷன் எட்ஜஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயில்டாக வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததாக என்ன டாபிக் பற்றி பார்க்கலாம் அப்படின்னா எக்ஸ்ரே ஃப்ளோரசன்ஸ்னா என்ன, என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க, அஸ் யூஷுவல் தான் எக்ஸ்ரேஸ் ஆட்டமில் போயிட்டு ஹிட் ஆகுது. ஓகேவா? இன்சிடென்ட் ஆகுது. ஸோ அப்படி இன்சிடென்ட் ஆகுறப்போ உள்ள எனக்கு என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா கே ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எனக்கு இஜெக்ட் ஆகுது. ஸோ இந்த எஃபெக்டை வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதர்வைஸ் ஃபோட்டோ எலக்ட்ரான் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு அந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா வேக்கன்சிஸ் கிரியேட் ஆகும். இந்த ப்ராசஸோட ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம அப்சர்ப்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இதுக்கு அடுத்ததா ஃபோர்த்து ஸ்டெப் ஒன்று வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வேக்கன்சி கிரியேட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இந்த கிரியேட் ஆன வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக எல் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கே ஷெல்லுக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா அதை தான் வந்து ஃபோர்த்து ஸ்டெப்பாக இங்கே இண்டிகேட் பண்ணுறோம். சரிங்களா? மூவ் ஆகுது, அதை தான் ஃபோர்த்து ஸ்டெப்பாக இண்டிகேட் பண்ணுறோம். ஓகே, எல் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கே ஷெல்லுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதாவது வேக்கன்சி கிரியேட் ஆனால் அந்த கே ஷெல்லுக்கு மூவ் ஆகுது. ஸோ அப்படி மூவ் ஆகுறப்போ எனக்கு என்ன கிரியேட் ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி டிஃப்ரென்சஸ் கிரியேட் ஆகும். ஹையர் எனர்ஜி லெவல்லேருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு ஆட்டம்ஸ் வந்து ஆட்டம்ஸ் ஒரு எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகுறப்போ எனக்கு எதை எமிட் பண்ணும்? ஒன்று ஹீட்டை எமிட் பண்ணும், அதர்வைஸ் ஃபோட்டான்ஸை வந்துட்டு லைட் வந்துட்டு நமக்கு எமிட் பண்ணோம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இந்த ஃபிஃப்த் ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. எனர்ஜி டிஃப்ரென்சஸ் இஸ் எமிட்டட் அஸ் எக்ஸ்ரே ஃபோட்டான்ஸ். ஸோ ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு அதாவது எல் ஷெல் எலக்ட்ரான் ஃபால் இன்டு கே ஷெல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ எல் ஷெல்ல இருந்து கே ஷெல்க்கு
எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறதுனால எனக்கு அங்க ஒரு எனர்ஜி டிஃபரன்சஸ் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் உடைய அவுட்புட் தான் என்ன அப்படின்னா எக்ஸ்ரே ஃபோட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் ஃப்ளோரசன்ட் ப்ராசஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்றோம். ஓகேவா? லைட் வந்து நமக்கு எமிட் ஆகுது. ஃபோட்டான் வந்து நமக்கு எமிட் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எக்ஸ்ரே ஃப்ளோரசன்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்றோம். ஸோ அடுத்ததா எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ எனர்ஜி E is equal to அப்பர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வேல்யூவை லோயர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எனர்ஜி லெவலோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் எனர்ஜி என்ன அப்படிங்கிறது கிடைச்சிரும். சரியா? எனர்ஜி ஆஃப் ஃப்ளோரசன்ட் எக்ஸ்ரே உடைய வேல்யூ என்ன அப்படின்னா E equal to E upper minus E lower அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ப்ராசஸ் என்ன? ஹை எனர்ஜி எக்ஸ்ரேஸ் ejects an inertial electrons. ஸோ அது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அடுத்ததா அங்க வந்துட்டு என்ன கிரியேட் ஆகும்? வேக்கன்சி கிரியேட் ஆகும். ஸோ அந்த வேக்கன்சி ஃபில் பண்றதுக்காக இன்னொரு எனர்ஜி லெவல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அந்த வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணும். ஸோ அப்படி ஃபில் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி டிஃபரன்சஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் எதை வந்துட்டு எனக்கு அவுட்புட்டா கொடுக்கும் அப்படின்னா ஃபோட்டான்ஸை அவுட்புட்டா கொடுக்குது. ஸோ இந்த எமிட்டட் எக்ஸ்ரேஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃப்ளோரசன்ட் எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ L to K டிரான்சிஷன். L ஷெல்ல இருந்து K ஷெல்லுக்கு வந்துட்டு எலக்ட்ரான் டிரான்சிஷன் நடந்துச்சு அப்படின்னா அங்க எனக்கு ஒரு லைன் கிரியேட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த லைனை தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா K ஆல்பா லைன் அப்படின்னு இண்டிகேட் பண்றேன். அடுத்ததா M to K டிரான்சிஷன். M ஷெல்ல இருந்து K ஷெல்லுக்கு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆச்சு, எனர்ஜி வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்க எனக்கு என்ன கிரியேட் ஆகும்னா K பீட்டா அப்படிங்கிற லைன் வந்து கிரியேட் ஆகும். அதே மாதிரி N ஷெல்ல இருந்து K ஷெல்லுக்கு வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா அங்க எனக்கு என்ன லைன்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னா K காமா அப்படிங்கிற லைன் வந்து கிரியேட் ஆகும். லாஸ்ட் கிளாஸ்லயே அந்த டிரான்சிஷன் பத்தி நான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க லாஸ்ட் செஷன்ல போயிட்டு அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? Now we see about the differences between X-ray absorption and X-ray fluorescence. In X-ray absorption, energy is absorbed. X-ray fluorescence, energy is emitted. And second point, incident X-rays lost their intensities, and X-ray fluorescence, secondary X-rays are produced. X-ray absorptions, photoelectron is emitted. In X-ray fluorescence, characteristic X-rays are emitted. And fourth point, X-ray absorption, atoms become ionized, and X-ray fluorescence, atoms return to their stable state. And X-ray absorption, simply we can call it as X-ray absorption is a first step, that is the starting process, absorption process. In X-ray fluorescence is the next step, that is the second step or fluorescence process. So this is a very important slide, and I will give the differences between the X-ray absorption and X-ray fluorescence here. Kindly notice it. நெக்ஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ரே அப்சர்ப்ஷன் என்ன ஃபார்முலாவை வந்துட்டு என்ன லாவை வந்து பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கேட்கலாம். பீர் லாம்பர்ட்ஸ் லா. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன? I is equal to I naught e power minus mu x. ஸோ I அப்படிங்கிறது இன்டென்சிட்டி ஆஃப்டர் பாசிங் த்ரூ த மெட்டீரியல், அண்ட் I naught அப்படிங்கிறது இனிஷியல் இன்டென்சிட்டி, mu அப்படிங்கிறது லீனியர் அப்சர்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட், அண்ட் x is the thickness of a observer. ஸோ இந்த ஃபார்முலா கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அப்சர்ப்ஷன் எதை பொறுத்து வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஹையர் அட்டாமிக் நம்பர், கிரேட்டர் இன்டென்சிட்டி, கிரேட்டர் திக்னஸ், ஸோ இதோட லாங் வேவ் லென்த். ஓகேவா? ஃபோர்த் பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, லாங் வேவ் லென்த் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்ததாக தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்ரே ஃப்ளோரசன்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஆஃப்டர் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. எக்ஸ்ரே ஃப்ளோரசன்ஸ் எஃபெக்ட் எந்த ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறமா எனக்கு கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு கிரியேட் ஆகும். சரியா? அடுத்த ஃபோர்த் பாயிண்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரேஸ் ஆர் எமிட்டட் டியூ டு த எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் பிட்வீன் த இன்னர் செல். என்ன டிரான்சிஷன்? வைப்ரேஷனல் டிரான்சிஷனா இல்லை வந்துட்டு அட்டாமிக் டிரான்சிஷனா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் டிரான்சிஷன்ஸ் நடக்கிறதுனால தான் எனக்கு வந்து என்ன கிரியேட் ஆகுதுன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரேஸ் வந்துட்டு எனக்கு எமிட் ஆகுது. ஓகே. ஸோ அடுத்ததாக ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா கே ஆல்ஃபா லைன் எந்தெந்த டிரான்சிஷனுக்கு இடையில வந்துட்டு கிரியேட் ஆகும் அப்படின்னா L to K டிரான்சிஷன்ஸுக்கு இடையில வந்துட்டு நமக்கு ப்ரொசீட் ஆகக்கூடிய லைன் தான் வந்து கே ஆல்ஃபா லைன். அதே மாதிரி M to K டிரான்சிஷன்ஸ்க்கு கிரியேட் ஆகக்கூடிய லைன் என்ன அப்படின்னா கே பீட்டா. அடுத்ததாக N to K டிரான்சிஷன் நடக்கிறப்போ கிரியேட் ஆகக்கூடியது கே காமா லைன். ஓகே. ஸோ இதை இந்த 6 பாயிண்ட்ஸையும் வந்து கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே.
டுடேஸ் கிளாஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்தராக என்னோட ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டினியூஸாக என்னோட கிளாஸஸை வந்துட்டு நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.